இப்போ வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதியில வந்து இப்போ இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து இப்ப நிலை கொண்டிருக்கு. ஆ இப்போ இது வந்து வடக்கு நோக்கி இன்னும் 24 மணி நேரத்துக்கு வடக்கே தான் நகரும். ஸோ நகரும்போது வடக்கு இலங்கைக்கு அ அருகே வரும்போது இது புயலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று மாலை அல்லது இரவு வந்து இந்த அ தீவிரமானது அது புயலா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த புயல் வந்து நீண்ட கால புயலா இல்லாம ஒரு குறுகிய கால புயலாக வரும். இது எப்போ புயலாக மாறும் அப்டின்னா, இன்னைக்கு மாலை மாறுனதுக்கு அப்புறம், இது நம்ம வங்கக்கடல க அ வங்கக்கடல் மூலமா வரும். ஸோ அப்படி வரும்போது நமக்கு அந்த மழைக்கான தீவிரம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த புயல் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப வந்து இந்திய வானிலை மையம் வந்து புயல் வந்து உருவாகும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மாலை. பட் நமக்கு வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, அது நிலப்பரப்பு மேல நகர்றதுனால, அதுக்கான ஒரு சில இடையூறுகள் இருக்கு. ஸோ அந்த இடையூறுகள தாண்டி அது வந்து புயலா மாறுதான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.